தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இன்றைய டாப் ஆப் சீரிஸ் இந்த எபிசோடில் நம்ம பலவிதமான புதுமையான ஆப்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எப்போவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுறது போல் ஒரு ஸ்பெஷலான ஒரு கேமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் ஆப் என்குரு. ஸோ யூஐ பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ப்ளஸ் இந்த நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி சொல்லி கேட்கும், உங்களுடைய மொழி எது அப்படின்னு. ஸோ நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ தமிழ் மொழி வாயிலாக நான் ஆங்கிலம் கற்பதற்கு, ஆங்கிலத்தை இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு இந்த ஆப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜை முடிச்ச உடனே உங்களுக்கு ஹோம் பேஜில் இது போல தான் இருக்கும். என்னென்ன ஃப்ரீ கோர்சஸை அவங்க அவைல் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு கீழே வர்த்தகம், ஹோட்டல், பிபிஓ, பொது ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆங்கிலம் எதற்காக கற்க வேண்டும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிடுங்க. அதை நோக்கியே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்ததாக ஆங்கிலத்துடைய லெசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. உள்ளே போனோடனே உங்களுக்கு மொதமாக 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லெசன்ஸ். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து கற்றுக்கிறதுக்கு இந்த டேப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக ப்ரோக்ரஸ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ஆங்கிலத்தை கற்பதில் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கீங்க, ஸோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத அங்கே செக் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே ஆல் லெசன்ஸ். ஸோ எவ்வளோ லெசன்ஸ் இருக்குன்றது நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லெசன் நீங்கள் படிக்கிறது அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் லெசனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி தமிழ் வாயிலாக ஆங்கிலத்தை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கடைசியாக ப்ரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. ஸோ பல விதமான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் இவங்க அவைல் பண்ணுறாங்க. ஒரு சில கோர்சஸோட உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இரண்டாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப் கனெக்டட். இந்த கனெக்டட் ஆப் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப் தான். பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப விஷுவலைஸாக கொடுக்கறதுக்காக இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நம்மளுடைய எர்த் வந்து இருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோட்ஸ், ட்ரெயின்ஸ், ரிவர்ஸ், ஃப்ளைட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு இன்டர்நெட் கொடுக்கலாம். இன்டர்நெட் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் கனெக்ஷன் போகுது நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த கனெக்ஷன்ஸ் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்ற ஒரு ரஃப் காப்பியை நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் அது பார்க்கறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளைட்ஸ் கனெக்ஷன்ஸ் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து யூஎஸ்லேருந்து எங்கே போகுது, இந்தியாவில் எங்கெங்கே வருது அப்படின்ற விஷயங்களும் வந்து இங்கே இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப் பார்ட்டிகல் ஃப்ளோ. ஸோ இந்த பார்ட்டிகல் ஃப்ளோ அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளாக ஒரே விஷயம் தான். இது வித்தியாசமான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்கள் விரலை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வரைகிறது மூலயமாக நீங்கள் ஒரு புது எஃபெக்ட் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு எப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை நீங்கள் எப்போ வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இது யூஸ் ஆகுது. ஸோ நான் அப்பப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கிற டைமில் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்காவது ஆப் விமேஜ். இந்த விமேஜ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு 3D இமேஜ் போல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணது பிற்பாடு உங்களுக்கு இந்த இமேஜில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும். வேண்டாம் அப்படின்றது கொடுத்துருங்க. இல்லை கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹம்மிங் பேர்ட், க்ளவுட் அப்படின்றது போல். ஸோ நான் ஹம்மிங் பேர்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த ஹம்மிங் பேர்டை வச்சுக்கலாம். அந்த உங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும், ஒரே இடத்துல தான் இருக்கும் ஃபோட்டோ. பட் இந்த ஹம்மிங் பேர்ட், இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்க்கும்பொழுது என்னடா ஒரு ஃபோட்டோவில் ஒரு 3D இமேஜ், ஒரு பறவை வந்து பறந்துட்டு இருக்கிறது போல் ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்குது அப்படின்றது போல் ஃபீலிங்காகவும் இருக்கும். ஸோ இதன் மூலியமாக உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் ஈஸியாக வந்து ஷேரும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐக்கியா. ஸோ இந்த ஐக்கியா ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டில் இந்த ஐக்கியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர்ஸ், லைட்டிங், அது போல் வீட்டுக்கு தேவையான பலவிதமான பொருட்களை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லாத ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கற்பனை பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அந்த கலெக்ஷன்ஸில் இது எப்படி இருக்குது, இந்த ஏஆர் வந்து உங்கள் வீட்டில் இந்த லைட் இந்த இடத்துல இந்த சைஸ்க்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த ஏஆர் மூலியமாக பார்த்துட்டு வேணும் அப்படின்னா ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்றது அந்த ஆப்புடைய ஐடியா. பட் நம்ம வீட்டில் இது போல் ஒரு புது விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்தியாவில் இப்போதைக்கு ஐக்கியா அவைலபிள் இல்லை. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சின்ன டுட்டோரியல்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸ் அங்கே ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. லிவிங் ரூமா, ஹாலா, என்ன அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றது போல் அந்தந்த இடத்துக்கு என்னென்ன வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சேர் வேணுமா, ஸ்டூல்ஸ் வேணுமா, இல்லை சோஃபாஸ் வேணுமா அப்படின்றது போல் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் வந்து காலியாக இருக்கோ நல்ல கொஞ்சம் தூரமான டிஸ்டன்ஸில் இருந்து நீங்கள் அதை
ப்ளஸ் வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த சோஃபா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சோஃபா போகும், சேர் வச்சிங்கன்னா சேர் போகும். ஸோ அது போல் ஒவ்வொரு இடங்களில் ஒரு டேபிள் வச்சிங்கன்னா டேபிள், அது எந்த சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த கலரில் இருந்தால் அந்த இடத்துல பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றதா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு நீங்கள் அதே போல் கூட டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல எவ்வளோ பெருசு வந்தால் ஸ்பேஸ் வந்து அடைக்குதா இல்லையான்றதையும் ஒரு 3D இமேஜில் ஒரு AR ஆகுமெண்டட் ரியாலிட்டி சப்போர்ட்டோட நீங்கள் பார்க்கறதுக்கு இது இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உதவும். ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஐக்கியா ஸ்டோருக்கு போய் இது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு AR ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு 5 ஆப்ஸை பார்த்துட்டோம். நம்ம எப்பவுமே ஸ்பெஷலாக இன்னொரு கேம் பென்ஷன் வந்து இந்த ஆப் சீரிஸில் கொடுப்போம். ஸோ அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சிங் பால். ஸோ இந்த டான்சிங் பால் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு டான்சிங் பால் தான், வித் மியூசிக் சவுண்ட்ஸோடு வரும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ஸ்லைட் மட்டும் பண்ணால் போதும், பால் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி போகக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஸோ அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லைட் மேலேயும் நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃபிங்கரை வச்சு நவுத்தி அதை கொண்டு போனீங்கன்னாவே அடுத்தடுத்த ஸ்லைட் மேலே பிச் ஆகிட்டே இருக்கும். இப்படி பிச்சாக உங்களுக்கு மியூசிக்ஸும் வரும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான், ரொம்பவே சின்ன கேம் தான், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் இன்னும் அடுத்ததாக நம்மளுடைய டாப் கேமிங் சீரிஸும் வந்து இந்த மாதத்தில் வந்து திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, புதுசாக லான்ச் ஆன கேம் அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 5 ஆப்ஸில் நீங்கள் எந்த ஆப்பை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் இன்னும் நிறைய வித்தியாசமான ஆப்போடைய வீடியோ இன்னும் இந்த மாதமும் வரும், வரக்கூடிய மாதங்களிலும் இன்னும் நிறைய அப்லோட் பண்ணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.